விநாயகரும் ஞானப்பழமும் உலகைச் சுற்றிய ரகசியம். ஒருமுறை கைலாயத்தில் நாரத முனிவர் ஒரு அரிய ஞானப்பழத்தை சிவபெருமானிடம் வழங்கினார். அந்த பழம் யாரிடம் சேருகிறதோ அவர்களே உலகின் மிகச்சிறந்த ஞானியாக கருதப்படுவார்கள். சிவன் அந்த பழத்தை யாருக்கு கொடுப்பது என்று யோசித்தார். தனது மகன்களான விநாயகருக்கும் முருகருக்கும் ஒரு போட்டி வைத்தார். யார் இந்த உலகத்தை 3 முறை முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த ஞானப்பழம் என்றார். உடனே முருகன் தனது வாகனமான மயிலில் ஏறி மின்னல் வேகத்தில் உலகை சுற்றி வர கிளம்பினார். ஆனால் விநாயகரோ அமைதியாக நின்றார். அவர் தனது வாகனமான சிறிய மூஞ்சூரை வைத்துக்கொண்டு எப்படி உலகை சுற்றப் போகிறார்? விநாயகர் புன்னகைத்தார். தனது பெற்றோரையும் சிவனையும் பார்வதியையும் 3 முறை சுற்றி வந்து வணங்கினார். எனது உலகமே எனது பெற்றோர்கள்தான் என்றார். அவரது இந்த ஞானத்தைக் கண்டு வியந்த சிவன் ஞான பழத்தை அவருக்கே வழங்கினார். நண்பர்களே, இந்த கரையின் நீதி, நம்மை பெற்று வளர்த்த பெற்றோர்களே நமக்கான உலகம். அவர்களின் ஆசியை பெறுவதே மிகப்பெரிய வெற்றியாகும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான மற்றும் நீதி கதைகளை தெரிந்து கொள்ள இன்ஃபோடாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த கதையில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன். நன்றி, வணக்கம். அவர் தனது வாகனமான சிறிய மூஞ்சூரை வைத்துக்கொண்டு எப்படி உலக